வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து சின்ன ஒரு பதிவு தான். ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து திருப்பி போட்ட தருணம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்போம். நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து சாதிச்சிருப்போம். ஓகேங்களா? பட் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து ஒரு இன்ஜுரி வந்து ஆயிருக்கும். அந்த இன்ஜுரியினால் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் லெவல் கூட நம்ம போயிருப்போம். ஓகேவா? அந்த ஆப்ரேஷன் மூலிமா நம்ம லைஃபே வந்து திருப்பி போட்டுருங்க. அந்த மாதிரி உங்களுக்குலாம் ஏதாவது இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கா? உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்பட்டிருக்கா? ஆமாம் சிஸ்டர், நான் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாகவே தான் இருந்தேன். என் ஃபேமிலிக்காக நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன். என்னையும் எப்பயுமே நான் பாசிட்டிவாக தான் நான் வச்சுக்குவேன். பட் ஆனால் என் லைஃப்பில் அந்த ஆப்ரேஷன் ஒன்று வந்தது, ஒரு இன்ஜுரின்னு எனக்குள்ளே வந்தது. என் லைஃபே வந்து திருப்பி போட்டுருச்சு சிஸ்டர். என்ன தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, பட் ஆனால் ஹெல்த்துன்ற ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஜீரோவாக தான் இருக்கேன். அது வந்து என் மனசை வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து நடந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாதீங்க. பி ஸ்ட்ராங் ஆல்வேஸ். நம்மக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் நம்ம என்றைக்குமே நம்ம இழக்கவே கூடாதுங்க. நம்ம ஒரு சில நேரத்தில் டவுனாக இருந்தாலும் பூஸ்டப் பண்ணிக்கணும். ஓகே சசி, இது உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம பூஸ்டப் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பி சேஃப் ஆல்வேஸ், பி ஹாப்பி. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஓகே, எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு நம்ம மட்டும்தான்.